தினம் ஒரு அந்த சாயங்காலம் 6லேருந்து 8 சில பேருக்கு அது மாதிரி ஒவ்வொரு வியாதி இருக்கும். ஒரு தினந்தோறும் அதை கண்டிப்பாக அந்த வியாதியை அனுபவிச்சாதான் அவங்களுக்கு திருப்தி அடுத்த வேலையை பார்க்க முடியும். எல்லாருக்கும் இந்த அருமை தெரிஞ்சு வந்துருவாங்களே இல்லை. அப்போ அபிராமி என்றாதி ஒரு மாணிக்கம், உணர்வு உடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். ஏற்கனவே வீட்டில் பாராயணம் பண்ணுகிறவர்கள், படிக்கிறவர்கள், ரசிக்கிறவர்களா இருக்கலாம், இல்லை ஏதோ சுகிசிவத்தை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டா இருக்கலாம். சரி, இந்த ஆள் என்னதான் இருந்தாலும் ரொம்ப அறுக்க மாட்டார், ஒரு அளவாக தான் பேசுவார், ரொம்ப ஒரே அடியாக போட்டு துண்டு துண்டாக வெட்டி பீஸ் பீஸாக கையில் கொடுத்து பார்சல் பண்ணி அனுப்புகிற ஒரு பேச்சாளர் அல்ல. அப்படி ஒரு கான்ஃபரன்ஸில் வரலாம், அபிராமி மேலே இருக்கிற பக்தியில் வரலாம், தினந்தோறும் வீட்டில் அபிராமி அது பாராயணம் பண்ணுகிற பழக்கத்தால் வரலாம். ஆக எப்படியோ அதனுடைய அருமை தெரிஞ்சாதானே வர முடியும். அருமை தெரியாட்டி வர முடியுமோ? வர முடியாது. எந்த பொருளுக்கும் உணர்வு உடையவர்கள் மதிப்பார்கள், உணர்வு இல்லாதவர்கள் மதிக்க முடியாது. இப்ப வேறொரு கோணத்தை சொல்றேனே, உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்னா இது வேறொரு கோணத்துல யோசிப்பாரு. ஒரு 500 ரூபாய் நோட்டோட மரியாதை எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு குழந்தைக்கு தெரியுமா? ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு 1.5 வயசு 2 வயசு வாசல்ல அந்த கப்பல்லாம் மழையில கப்பல் விட்டு விளையாடுற குழந்தைன்னு வச்சுங்க. அந்த குழந்தைக்கு 500 ரூபாயோட மரியாதை தெரியுமோ? அது கையில கொடுத்தா என்ன பண்ணும்? கிழிச்சு கப்பல் விடும். அதில் மகாத்மா காந்தி இருக்கிறாரு, அதெல்லாம் அதுக்கு கவலைப்படாது. யார் இருந்தா என்ன, காந்தி இருந்தா என்ன, புந்தி இருந்தா என்ன, எல்லாம் அதுக்கு ஒண்ணுதான். அது மொத்தமா அதை கிழிச்சு கப்பல் விடும். அதில் ஏதாவது ஆரோ பண்ணி அடிக்கும், ரவுடி பையில இருந்தா அந்த வேலையும் செய்யும். அதுக்கு 500 ரூபாயோட அருமை தெரியாது, ஒரு 2 வயசு குழந்தையா இருந்ததுன்னா. இதே 500 ரூபாயோட அருமை நமக்கு தெரியுமா இல்லையா? அதை குழந்தை கையில கொடுத்தா கிழிச்சு கப்பல் விடும். இப்ப எங்க கையில கொடுத்தோன்னா பாருங்க, அதை வாங்கி கண்ணில் ஒத்தி அதை உள்ள வச்சுக்கிறதா, பர்ஸில் வச்சுக்கிறதா, யாராவது கொடுத்தா கொண்டு போய் மரியாதையை சம்சாரத்தை கொடுத்துருவார். இது நமக்கு கலெக்ஷன் சென்டர் அதுதான். கொண்டு போய் அங்கே நேரம் ஒப்படைச்சிட வேண்டியது. ரைட், நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. அப்படி எதுக்கு அர்த்தம்? அதனுடைய வேல்யூ, இது சம்பாதிக்கிறது என்ன பாடுபட வேண்டியிருக்குன்னு தெரியறது இல்லையா? அதனால மதிக்கிறோம். இப்போ 500 ரூபாய் அப்படியே தான். அந்த குழந்தை கிழிச்சாலும் அந்த வேல்யூ 500 தான். நான் மதிச்சாலும் வேல்யூ 500 தான். நான் மதிக்கிறதால 5000 ஆயிடுமா? அது கிழிக்கிறதால 5 ரூபாய் ஆயிடுமா? அது கிழிக்கிற வரைக்கும் அதுக்கு வேல்யூ தான். கிழிச்சா வேணா போச்சு, அது நஷ்டம் யாருக்குன்னா அந்த ரூபாய் ஒரு சொந்தக்காரனுக்கு தான். இன்னொன்னு யோசிக்கிறோம், நான் மதிப்பதால் 500 ரூபாய்க்கு பெருமை இல்லை, குழந்தை கிழிப்பதால் 500 ரூபாய்க்கு நஷ்டம் இல்லை. கடவுளும் அப்படித்தான். மதித்தால் மதித்தவனுக்கு லாபம், அவமதித்தால் அவமதித்தவனுக்கு நஷ்டம். கடவுளுக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அவருக்கு என்ன லாபம், அவருக்கு என்ன நஷ்டம்? நம்ம கோயில் கட்டிட்டாப்புல இருக்கிற பெரிய விஷயம் உண்டா? எனக்கு இவெல்லாம் கோயில் கட்டிட்டான், இவங்க ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போ அது அரசியல் தலைவருடைய வேலை. நமக்கு இவெல்லாம் பண்ணிட்டான், இவனுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கிடுவோம், இவனுக்கு ஒரு மந்திரி பதவியை கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறது அரசியல்வாதியோட வேலை. இவன் நமக்கு இதெல்லாம் பண்ணிட்டோம், அக்கா நாம இவனுக்கு இதை பண்ணுவோம்னு நினைச்சுட்டா கடவுளுக்கு அப்புறம் என்ன பெருமை இருக்கு? நீங்க மதிச்சாலும் அவமதிச்சாலும் ஒன்னும் நஷ்டம் இல்லை. இது எதுக்கு சொல்றேன்? ஒருத்தர் கேட்டாரு, திருப்பூர்ல ஒருத்தர் கேட்டார், சார் இந்த கோயில் சவுத்துல எல்லாம் பல பேர் எழுதுறாங்களே சார், கோயில் சவுத்துல எல்லாம், அப்படி கோயில் சவுத்துல சில பேர் ஒழிகள்லாம் எழுதுவா, கடவுள் ஒழிக. இல்லாதவர் அப்புறம் எதுக்கு ஒழியணும்? அதுவே நமக்கு புரியல. இல்லைங்கிறான், அப்புறம் ஒழிகங்கிறான். இருக்கிறவங்க தான் ஒழிகன்னு சொல்ல முடியும், இல்லாதவங்க பேரா ஒழிகன்னு சொல்ல முடியுமோ? எழுதுறான். சில பேர் கூச்சமே இல்லாமல் எழுதுறான். அதுக்கு ஒருத்தர் கேட்டாரு, சார் கடவுள் இல்லைன்னு சில பேர் எழுதுறான், ஒழிகன்னு எழுதுறான், கடவுள்னு எழுதுற வரைக்கும் கை நல்லா போயிட்டு இல்லைன்னு எழுதும்போது பேரலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்துட்டா எழுதுவானா? ஏன் சார் கடவுள் இப்படி எல்லாரும் தண்டிக்க மாட்டேங்கிறாரு? இப்போ நாஸ்திகர்கள் இயக்கமே நடத்துறாங்க, வேன் வச்சிருக்காங்க, ஆஃபீஸ் வச்சிருக்காங்க, பில்டிங் வச்சிருக்காங்க, காலேஜ் வச்சிருக்காங்க, யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒன்று பேரலிட்டிக் ஸ்ட்ரோக் வரலையே. நம்ம அறிவுபூர்வமாக யோசிக்கணும். எல்லாருக்கும் வாய் ஒன்று இழுத்துக்கலையே, சோக்கியமாக தான் இருக்கிறாங்க, தினமும் திட்டி தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, சோக்கியமாக தான் உட்காந்துருக்காங்க. இப்போ என்னன்னா, இது அவன் கேட்கறான், எழுதும் போது கடவுளுங்கிற வரைக்கும் கை போயிட்டு இல்லைங்கிற போது கை இழுத்து கடவுள் பனிஷ் பண்ணிட்டா யாராவது கடவுளை திட்டுவாங்களா? ஏன் கடவுள் அப்படி பண்றது இல்லை? நான் சொன்னேன், இல்லைங்கிறவனெல்லாம் அவரே தண்டிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணா, கடவுள் வாழ்கன்னு எழுதுறவனுக்கு அவரே 5-5 ரூபா கூலி கொடுக்கணும். ஏய் வாங்கப்பா, யாருப்பா எழுதுங்க, வரிசையா வாங்க, இந்தாங்க வச்சுங்க, ஏன் நம்மளை வாழ்த்திட்டீங்க, ஒழிக, டேய் அவன் தட்டு வைடா, என்ன ஒழிகன்றான், அவன் முதுகெலும்பு எண்ணுன்னா. இதெல்லாம் அரசியல் தலைவன் பண்ற வேலை, ஆன்மீகமான கடவுள் பண்ற வேலை இல்லை. அவன் என்ன ஒழிகன்னு சொன்னா ஒழிச்சிடுவேன், என்ன வாழ்கன்னு சொன்னா நான் வாழ வைப்பேன்னு அர்த்தம் இல்லை. வாழ்க என்று சொன்னால் சொன்னவன் அவனாக அந்த எண்ணங்களால் வாழ்கிறார். ஒழிகனா அந்த எண்ணங்களால் அவன் ஒழிந்து போகிறானே ஒழிய, கடவுள் நீ ஒழிகன்னு சொன்னா ஒழிய போறது இல்லையே. வாழ்கன்னு சொன்னா புதுசாக வாழ போறாரா? அவர் எப்பவும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறவர் தானே. வேண்டுதல் வேண்டாமை இலா, கடவுளுக்கு இலக்கணம். ரொம்ப அருமையான வார்த்தை. உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். அவர் மாணிக்கம் தான், வைரம் தான், நவரத்னம் தான். உங்களுக்கு அருமை தெரிஞ்சு மதிச்சா உண்டு. மதிக்க எங்கேயோ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டில் பரன் மேலே பரம்பரையா பூஜை பண்ணிட்டு இருந்த சால கிராமம்.
அவங்க பரம்பரையா பண்ணது இவங்க ஒன்றும் பண்ணல, மூட்டை கட்டி பரன் மேல போட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் கொஞ்சம் வீட்டில் வறுமை வந்த போது என்ன பண்ணலாம்னு, இதெல்லாம் கொண்டு போய் எங்கேயா வித்தாரா காசு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கொண்டு போய் ஒரு இடத்துல கேட்டா பல கோடி ரூபாய் விலை உடைய எல்லாம் உயர்ந்த கற்கள். நல்ல வேலையா கொண்டு போய் எங்கேயோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க என்னன்னு, இதையும் சார் விற்கிறீங்கன்னு இருக்கா. ஏன், அவன் நல்ல மனுஷனா இருந்திருக்கான். விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னன்னா அது ஒவ்வொரு சால கிராமமும் ஒரு ஒரு வகையான விலை உயர்ந்த கல். ஒரு கல் 1 கோடி பெறும். இவ்வளவு விலை உயர்ந்த. அப்ப அவங்க வீட்டு பரன் மேல 10 கோடி ரூபாய் கடந்திருக்குது. அந்த அருமை உங்களுக்கு தெரியவே இல்லை, வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இப்ப இதுக்காக உடனே வித்து 10 கோடி ரூபாய் வாங்கவும் முடியாது, அப்படியே வச்சு பூஜை பண்ண வேண்டியதுதான். ஆனா 10 கோடி ரூபாய் ஒருத்தொழுது நம்ம கிட்ட இருக்குன்னு உடனே எவ்வளவு சந்தோஷம் வருது. அடேப்பா 10 கோடி ரூபாய் விலை உயர்ந்த பொருள் நம்ம வீட்டுக்குள்ள இப்போ உட்கார்ந்துருக்கு அப்படின்னு. அதுக்கு முன்னையும் அதே தான் இருந்தது, அதுக்கு அப்புறமா அதே தான் இருந்தது. ஆனா அதோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. ஆஹா இவ்வளவு விலை மதிப்பற்றது. அது மாதிரி கடவுள் கோயில கல்லாத்தான் இருக்கிறார். இந்த மரியாதை சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சுட்டா அவருடைய லைஃப் மாறி போகுது. உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக். மாதுளம் போது, மாதுளம் ஒட்டு போல சிவந்த திருமேனி உடையவள். மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி. தாமரை பூவிலே இருக்கிற லக்ஷ்மியும் சரஸ்வதியும் துதிக்கிற மின்னல் கொடி போன்றவள் உமையன். அம்பாள் மின்னல் கொடி மாதிரி. அவள் தோன்றுகிற போதே மறையக்கூடிய வலிமை உடையவள். எனவே மின்னல் கொடி அப்படின்ற இங்க கொடியில பூக்கிறத இயற்கை. அதனால்தான் பூத்தவழின்னு பின்னாடி ஒரு பாட்டு. அவ கொடியில இந்த உலகம் பூத்துது. அவள் கொடி மாதிரி. பொதுவாக பெண்கள் கொடி போல் இருக்க வேண்டும் என்று இலக்கியங்கள் சொல்லுகின்றன. அனாவசியமா நாம ஏதாவது சொல்லி மாட்டிக்க கூடாது இல்லையா? பெண்கள் கொடி போல் இருக்க வேண்டும். அதுதான் கொடியோய் நமக்கு ஒரு பேரே இருக்கு, கொடி போன்றவர்களே அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. அம்பாள் அப்படி ஒரு கொடி மாதிரி. அவளுடைய திருமார்பை அந்த இடை என்ற கொடி தாங்கலேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த கொடி மாதிரி இடை திருமார்பின் கனங்களை தாங்க முடியாதது அப்படின்னு ஒரு ஏற்றம் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு கொடி மாதிரி அம்பிகை இருக்கிறார். அது என்ன, அந்த மெல்லிய கொடி மாதிரி இருக்கிறப்ப அவ்வளவு மெல்லிய கொடியா இருக்கும், பெரிய காயை ஈனும். அது மாதிரி குழந்தையை தாங்குவதற்குரிய பலம் அந்த கொடி போன்ற இடையினராகிய பெண்ணுக்கு உண்டு. அம்பாள் அப்படி சொல்றார். அண்ட சராசரத்தை அவள் ஈனுகிறாள், ஆனா கொடி மாதிரி இருக்கிறார். அதை எழுதுகிறார். கொடி மின்னல் கொடி, ஒளி பொருந்திய கொடி, எனவே மின்னல் கொடி. அதை விட என்ன அழகு அப்படின்னு கேட்டா லக்ஷ்மியும் சரஸ்வதியும் துதிக்கிற மின்னல் கொடி. என்ன ஒரு குறிப்பு அப்படின்னா, சில பேருக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் வாழ்க்கையில, ஆனா சரஸ்வதி கடாட்சம் இருக்காது. நிறைய பணம் இருக்கும், ஒன்றும் எழுத படிக்க தெரியாது, பல விஷயம் ஒண்ணுமே தெரியாம இருக்கும், லட்ச லட்சமா பணம் இருக்கும். நான் கூட வேடிக்கையா சொல்றது, தோசைக்கல் மாதிரி மோதிரம் போட்டுக்குவாங்க. தோசைக்கல் மாதிரி பெரிய மோதிரம், செங்கல் கட்டி மாதிரி 2 மோதிரம் இருக்கும், கழுத்துல தாம்பு கயிறு மாதிரி பெரிய மாலை கிடக்கும். ஒண்ணுமே தெரியாது. ஆனா கூட எல்லாம் அது என்னமோ பண்ணி எப்படியோ பணம் வந்ததுங்க, அதெல்லாம் போச்சு, ஏகப்பட்ட பணம் இருக்கும். ஆனா ஒண்ணுமே ஒரு இலக்கியமா ஒரு அறிவா ஒரு ஒன்றும் தெரியாது. இன்னும் சில பேர் எப்படின்னா புஷ்ப பூச்சி மாதிரி நிறைய படிச்சு அறிவா இருப்பான். தரித்திரமா இருக்கும், வசதி இருக்காது, வாய்ப்பு இருக்காது, வீடு நிறைய புஸ்தகமா இருக்கும், ஒன்றும் இருக்காது. பொண்ணு கல்யாணம் பண்ணுறது எப்படின்னு தெரியவே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல, உட்காந்துருப்பா. இது எத்தனையோ பேர் இருக்கு உலகத்துல. லட்சுமி கடாட்சம் இருக்கிற பல பேருக்கு சரஸ்வதி கடாட்சம் இல்லை, சரஸ்வதி கடாட்சம் இருக்க பல பேருக்கு லட்சுமி கடாட்சம் இல்லை. அது ஏண்டானதுக்கு ஒரு புலவன் தான் சொன்னேன். லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் உறவு முறை அப்படின்னா என்ன, மாமியார் மருமகளும். நாராயணனுடைய மகன் பிரம்மா, பிரம்மாவுடைய மனைவி சரஸ்வதி. லட்சுமி மாமியாரா போயிட்டாள், ஆனால் தான் சேர்ந்தே இருக்க மாட்டேன், தனித்தனியா இருக்குன்னு முடிவு பண்ணி லட்சுமி இருக்கிறதுக்கு நான் போக மாட்டேன், நான் இருக்கிறதுக்கு வரக்கூடாது அப்படின்னு 2 பேரும் அப்படி ஒரு இடைவெளியோடு இருக்கிறாங்களாம். நான் என்ன சொல்றது, அம்பாள் பக்தர்கள் கெட்டிக்கார மாப்பிள்ளை மாதிரி. கெட்டிக்கார மாப்பிள்ளை எப்படின்னா, அம்மாவையும் வீட்டில் இருக்கிறாப்புல வச்சிருப்பான், மனைவியையும் வீட்டில் இருக்கிறாப்புல வச்சிருப்பான். இன்னைக்கு பல பேர் என்ன சொல்றாங்க, எங்க அம்மா சண்டை போடுறான், பொண்டாட்டி ஆம்பளைக்கு இருக்க தெரியலன்னு அர்த்தம். இவன் இருக்கிறாப்புல இருந்தா 2 பேரும் இருக்கிறாப்புல இருக்கலாம். அது இவங்க கையில தான் இருக்கு. அது எப்படி 2 பேரும் இருக்க வைக்கணும் அப்படிங்கிற டெக்னிக் இவனுக்கு தான் தெரியும். அவளுக்கு ஒரு இடம் இருக்கு, மனைவிக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு, அம்மாவுக்கு ஒரு மரியாதை இருக்கு. 2 பேரும் எந்த இடத்துல வைக்கிறோம் அங்க வச்சா கரெக்டா அவங்க பாட்டுக்கு அங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த அந்த கெட்டிக்கார மாப்பிள்ளை மாதிரி பராசக்தியின் பக்தர்கள் எப்படின்னா, லக்ஷ்மி அங்க உண்டு, சரஸ்வதி அங்க உண்டு, 2 பேரும் அந்த வீட்டுல எப்போதும் இருப்பார்கள். நவராத்திரி நாயகியா இருக்கிற பராசக்தி லலிதா திரிபுர சுந்தரி பார்த்தா தெரியும். 2 பக்கம் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் அவளுக்கு தோழி பெண்களாக நின்று கொண்டிருப்பார்கள். அவர் ராஜராஜேஸ்வரியா உட்கார்ந்திருப்பா. அந்த கான்செப்ட் இதுக்குள்ள. துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராம். அப்புறம் என்ன, அவருடைய உடம்பு குங்குமப்பூ மாதிரி நறுமணம் உடையது, அழகு உடையது, நிறமுடையது, எல்லாத்தையும் சேர்த்து மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி.
அப்படிப்பட்ட மேனி நலமுடையவளாகிய அபிராமி எந்தன் விழுத்துணை அப்படின்னா, அவள் எனக்கு என்றைக்கும் விழுத்துணையாக இருக்கிறாள். ஒண்ணு. அபிராமிங்கிற பேருக்கு முதல் நாள் ஒரு அர்த்தம் நீங்க பார்க்கணும். எத்தனையோ அர்த்தம் இருக்கு அம்பாளுடைய பேர். அவருடைய ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில். அப்போ விதவிதமான நாமம் இருக்கு. ஒவ்வொரு நாமத்துக்கும் அர்த்தம் கற்பிக்க கற்பிக்க நிறைய போய்கொண்டே இருக்கும். அல்ல, அபிராமி எந்தன் விழுத்துணைன்னு தொடங்கிட்டார். முதல்ல எடுப்பே தெளிவா சொல்லிட்டார். அபிராமி எந்தன் விழுத்துணை அப்படிங்கிறார். அந்த அபிராமிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? முதல் விஷயம், அவள் அழகுடையவள். அம்பிகையினுடைய உபாசனையிலே பாலா, லலிதை இதெல்லாம் என்னன்னு கேட்டா, பாலான்னா இளமைன்னு அர்த்தம். இளமையை உபாசிப்பது தான் பாலா. அந்த யவ்வனம், அந்த அழகு, செரிஷ்னு சொல்லுவோம் இல்லையா, உன்னை உற்பத்தி பண்ணி மேல மேல வரக்கூடிய அந்த ஃபெர்டிலிட்டி, அதான் பாலா. அதை கும்பிடுறதான் பாலாவுடைய வழிபாடு. சரி, அவ எப்படி இருக்கிறா அப்படின்னா அழகானவள், உலகத்தின் பேரழகியவள். அதுதான் அபிராமின்னு பேர். ரம்யா அப்படின்னா அழகுடையவள் அர்த்தம். ரமா, ரமிக்க செய்கிறவள். அப்படியே பார்வையால் யார் பார்த்தாலும் வியக்கும்படியான பேரழக உடையவள். அதுல இன்னும் என்னன்னா ரம்யா, அபிரம்யா. என்ன பாருங்க, இப்போது அழகானவள், இப்போது அழகானவள், இப்போது அழகானவள் என்ன அர்த்தம்? எப்போதும் அழகானவள் அர்த்தம். இப்போ சில கடையில் போர்டு எழுதி போட்டிருப்பான், இன்று ரொக்கம் நாளை கடன். எப்பவும் அதே போர்டு தொங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்று ரொக்கம் நாளை கடன், இன்று ரொக்கம் நாளை கடன். போர்டு ஜாக்கிரதையா எழுதணும். ஏதாவது இன்று கடன் நாளை ரொக்கம்னு எழுதா முடிஞ்சு போச்சு அவங்க கதை. போர்டு கரெக்டாக பார்த்து எழுதணும். இன்று ரொக்கம் நாளை கடன். என்னைக்கு போனால் அதே போர்டு அப்படி இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு அழகு, இன்னைக்கு அழகு, இன்னைக்கு அழகுன்னா அம்பாள் என்றைக்கும் அழகு, அபிரம்யா. இதுல ஒரு பெரிய சிரமம் இருக்கு. என்னன்னா, அப்படி என்னைக்கும் அழகா மனுஷன் இருக்க முடியல. நம்ம 10-15 வயசுல ஒரு மாதிரி இருக்கணும், 20 வயசுல ஒரு மாதிரி இருக்கும், 40ல ஒரு மாதிரி இருக்கும், 50ல ஒரு மாதிரி இருக்கிறோம், 70ல ஒரு மாதிரியா இருக்கும். எத்தனை சிக்கல் போயிட்டு இருக்கு லைஃப்ல. ஓடுது, வாழ்க்கை அப்படியே ஓடுது. என்ன பண்ண முடியும்? நம்ம இருக்கணும், வேற வாழ முடியாது. உலகத்தை என்ன பண்ண முடியும்? வாழ்ந்து ஆகணும். அப்ப என்ன ஆகுது? இளமை, யவ்வனம், பால்யம் போயிடுது. அம்பாள் அப்படியா? இல்ல, என்றைக்கும் அந்த இளமை நலமுடையவள், என்றைக்கும் அழகானவள் அபிரம்யா. ஒரு பொண்ணை பார்த்தான், கல்யாணம் ஏற்பாடாச்சு. ஒரு இப்பதான் கல்யாணம் நிச்சயம் பண்ணிவிட்டு 6 மாசம் அமெரிக்கா போயிட்டு வந்து கல்யாணம் பண்றவளா இருக்கா. ஒன்று முதல்ல இங்கே நிச்சயம் பண்ண வேண்டியது. அப்புறம் பையன் அமெரிக்கா போவான். ஏன்னா அமெரிக்கா போனா அவன் எப்படி வருவானோன்ற பயத்தில் நிச்சயம் பண்ணி விடுறது இங்க. அப்புறம் நிச்சயம் பண்ணிவிட்டு அவன் மறுபடியும் 6 மாசம் கழிச்சு வந்து இந்த பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் அப்படிலாம் ஏற்பாடு பண்றது. வந்தான் அவன், அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்ப கேட்கறான், மணவரையில கேட்டான், இதுவா நான் பார்த்த பொண்ணு? ஏன் அப்ப நல்லா இருந்தது, இப்போ ஒரு மாதிரியா இருக்கு. அவனுக்கு ஒரு டவுட், என்னன்னா மாத்திட்டாங்களோ. அப்ப காமிக்கிற போது வேற ஒரு பொண்ணை காமிச்சிட்டு, அப்புறம் மணவரையில் வேற ஒரு பொண்ணை கொண்டு வந்து உட்காந்து வச்சுட்டாங்களோ, நான் பார்த்த பொண்ணு இதுதான். நான் அவனை என்ன சொல்லி சமாதானம் பண்ணலாம்? ஒருத்தன் சொன்னா அதுக்கு ஒரே ஒரு பதில், என்னன்னா அவன் நல்லா அழகா தான் இருந்தா, நீ தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே இப்படி ஆயிட்டாங்க. அப்புறம் வாயவே திறக்க மாட்டான். இப்ப என்னன்னா, பொண்ணு பார்த்த போது அழகா இருந்தது, கல்யாணத்துக்குள்ள அழகு இல்லைன்ட்டான். என்னுடைய லைஃப் லாங் அதை உறுத்திக்கிட்டே இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நான் பார்த்தப்போ அழகா இருந்தது, இது வேறையா இருக்கு, நான் பார்த்தப்போ அழகா இருந்து இப்ப அழகா இல்லையே அப்படின்னு சில பேர் அது குத்தலாவே இருப்பான். இது ஒரு சிக்கல். இதை விட இன்னும் சில பேர்னா, கல்யாணத்து அன்னைக்கு அவ அழகா தெரிவா, ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அவ அழகா தெரிய மாட்டான். இது அடுத்த சிக்கல். இது ஒரு குரூப் இருக்கு, தெரியுமோ? கல்யாணம் ஆகி ஒரு 3-4 நாள் அன்பா பிரியமா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஊர்லயே பழமொழியை சொன்னால, மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், 90 நாள் அன்பு காட்டினா பெரிய விஷயம் இல்லைன்ட்டா. அதுக்கப்புறம் அன்பா இருந்தா தான் யோசிக்க வேண்டியதே இருக்கு. அழகுங்கிறது அந்த பீரியட்ல ஒரு பெரிய விஷயமா தெரியாதுன்னுட்டான். கல்யாணம் ஆச்சு, மனைவி அழைச்சிட்டு கோயிலுக்கு போனான். போகும்போது பெரிய கோயில், பழைய காலத்து கோயில், வாசல்ல செருப்பு விட்டுட்டு உள்ள போனோம். செருப்பு விட்டுட்டு உள்ள போகும்போது அந்த கோயில் வாசல்ல புல்லு எல்லாம் இருந்தது, ஒரு முள் இருந்தது. இந்த முள் அந்த மனைவி காலில் குத்தி விட்டு கத்தனா பாருங்க. இவன் அப்படியே கோயில் தெரு எதுவும் பார்க்கல. உடனே என்ன பண்ணா, தெருவாச்சே பல பேர் பார்க்கறாங்களே, இதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாம பழியன்னு குனிஞ்சு அவ காலை இப்படி பிடிச்சு அவன் காலில் இருக்கிற முள்ள இப்படி மெதுவா எடுத்தான். அதாவது அவள் சகுந்தலையாக மாற, இவர் துஷ்யந்தனாக மாற, ஒரு சகுந்தலா நாடகமே அங்கு அரங்கேன. அப்படி அந்த காலிலேருந்து அந்த முள்ளை இப்படி எடுத்து அந்த முள்ளை எப்படி பார்த்தான். சனி வழியில கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வழியிலேயே போட்டான்.
இதில் ஒரு பெரிய ஆச்சரியம், முள்ளை எடுத்துட்டு ஓரமாக போடணுமா இல்லையா, அதை எடுத்துட்டு சனியன்னு திட்டி வழியில் மறுபடியும் வழியிலே போட்டான். ஏன்? அடுத்த தம்பதிகளுக்கு இது பயனுடையதாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக வழியிலே போட்டு அம்மாடு கோயிலுக்குள்ளே போயிட்டான். சரி, அந்த முள்ளு தைச்சது எப்படா இருந்ததுன்னா இவன் நெஞ்சிலேயே தைச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு 6 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ளே 3 குழந்தை பிறந்துடுத்து. அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் இந்த கோயிலுக்கு மனைவியோட வர்றான். அதே கோயிலுக்கு வர்றான், அதே மனைவியோட வர்றான். 3 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு நான் சொல்ல மாட்டேன், பல பேர் வீட்டில் குழந்தைகளை கூட்டிகிட்டே வரல, ஓட்டிகிட்டு வருவாங்க. ஹாய் 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 ஹாய். ஒன்று இந்த பக்கமாக ஓடும், அந்த பக்கமாக ஓடும், எல்லாத்தையும் ஒரு மாதிரி அப்படி இப்படி பாவம் வந்தா ஆடு பல பேர். அது மாதிரி இந்த அம்மா மோனி அவ கோயிலுக்கு அவ இல்லை. என்னன்னா ஆண்கள் மாறுறதே இல்லை தெரியுமா உங்களுக்கு. நேரம் அவன் பாட்டு கோயிலுக்குள்ள வந்துட்டான். அவர் இன்னும் வந்தால் வாசல் செருப்பு விட்டான், கோயிலுக்குள்ள வந்துட்டான். இந்த பெண் அந்த செருப்பை விட்டுட்டு இந்த கோயிலுக்குள்ள வரும்போது 6 வருஷம் கழிச்சு வர்றா. முள்ளு குத்திட்டு அவளுக்கு அந்த முள்ளு காத்திருக்கு பாருங்க. கரெக்டா குத்துன உடனே கத்துனா. இப்ப இவன் நெஞ்சில எல்லாம் முள்ளு குத்துன மாதிரி இல்லை. 6 வருஷம் ஆயிடுத்தேன். டக்குன்னு நிதானமா திரும்பினா. இந்த என்ன ஆச்சுன்னு ஊரை கூட்டுறேன், என்ன ஆச்சுன்னு ஊரை கூட்டுறேன். அவ சொன்னா காலில் முள்ளு குத்தி விட்டு. அவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, சனிய பார்த்து வர மாட்டேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி முள்ளு சனியனா இருந்தது, இப்ப என்ன சம்சாரமே சனியனா இருக்கு. இதான் சனி பயிற்சின்னா. அது அங்கேருந்து பேர்ந்து இங்க வந்து இதான் சனி பயிற்சி. அங்கேருந்து பேர்ந்து இங்க வந்து உட்காந்து கொடுத்துருந்தான். இப்ப நான் என்ன கேட்கறதுக்கு வந்து குடும்பம்னா பேரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி மனைவி அழகா தெரியுறா, 6 வருஷத்துக்கு அப்புறம் மனைவி அழகா தெரியலன்னா இது வாழ்க்கையே. அது அவள் என்றைக்கும் அழகானவள். ஏன்னா அம்பியினுடைய அம்சம் அவளுக்குள்ள இருந்தா அவள் என்றைக்கும் அழகானவள். அம்பாளுடைய அழகு என்னன்னா அபிரம்யா அபிரம்யா அபிரம்யா. இப்போது அழகு, இப்போது அழகு, இப்போது அழகு, எப்போதும் அழகு. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, அன்கம்பேரபிள். அந்த அழகுக்கு இன்னொருத்தங்க ஓம சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட உலக பேரழகி அம்பிகை. சரி, எந்த விழுத்துணை அப்படின்னார். அது என்ன விழுத்துணை? நீங்க அபிராமந்தாதிக்கு எவ்வளவோ பேர் எவ்வளவோ உரை எழுதியிருக்கிறார்கள். எல்லா உரைகளும் நல்ல உரைகள் தான். ஒவ்வொன்றில் ஒரு சிறப்பு இருக்கு. வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர்கள் மாலை பூண்ட மலர் அப்படின்னு அவர் ஒரு உரை எழுதியிருக்கிறார். அந்த மாலை பூண்ட மலருங்கிற உரையில இந்த பாட்டுக்கு விழுத்துணைங்கிறதுக்கு ஒரு அருமையான விளக்கம் சொல்றார். ஏன் நாம தெய்வத்தை மட்டும் துணையா நினைக்கணும், விழுத்துணைன்னு நினைக்கணும்? இந்த விழுத்துணைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு, இறைவனுக்கு விழுப்பொருள்னு பேரு. இறைவன் ஒருவன் தான் விழுப்பொருள். நாமெல்லாம் விழும் பொருள், எப்ப வேணாலும் விழுந்துரும், ஒண்ணு இல்லாம போயிடுவோம். ஆனா இறைவன் விழுப்பொருள், என்றைக்கும் நிலைத்தவர். இதுக்கு உரை எழுதுகிற போது கீவா ஜெகநாதன் அவர் சொன்னார், மனுஷனுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. இந்த எந்த லிமிடேஷனும் இல்லாததுதான் கடவுள் இல்லையா? முதல் லிமிடேஷன் என்னன்னா டைம், ஸ்பேஸ், ஃபார்ம், எத்தனையோ இருக்கா இல்லையா? இப்போ இந்த தேதி இத்தனை மணிக்கு நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னா நான் வேற எங்கேயும் இருக்க முடியாது. இந்த தேதி பல்லாவரத்துல இங்க இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டா, இதே தேதி 10 பேர் கூப்பிட்டாலும் நான் எந்த ஊருக்கும் போக முடியாது, எங்கேயும் இருக்க முடியாது. ஏன்? ஸ்பேஸ் லிமிட்டட். எனக்கு நான் இங்க இருந்தா அங்க இருக்க முடியாது, அங்க இருந்தா அங்க இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஃபார்ம், வடிவம்னு ஒண்ணு இருக்கிறதாலே இந்த வடிவத்துல இங்கதான் இருக்க முடியும், அங்க போய் இருக்க முடியாது. இப்போ பட் கடவுள் அப்படியா? நீங்க இங்க பூஜை பண்ணுகிற போது கணபதிக்கு உச்சி பிள்ளையார் கோயில்ல பூஜை ஆகும். அங்க பூஜை ஆகிற போது அதே உச்சி பிள்ளையாருக்கு மட்டும் இல்ல, அவருக்கு வேற எங்கேயாவது நார்த்ல காசியில் இருக்கிற பிள்ளையாருக்கு பூஜை ஆகும். எல்லா இடத்துலையும் பிள்ளையார் ஒரே சமயத்தில் இருக்க முடியும். ஏன்? ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ஸ், எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கக்கூடிய சக்தி இருக்கிறதாலே அவருக்கு இடம்ங்கிற எல்லை கிடையாது. இந்த ஸ்பேஸுக்கு லிமிடேஷன் அவருக்கு கிடையாது, காலம்ங்கிற லிமிடேஷன் கிடையாது. இங்க இருக்கும் போதே அங்க இருப்பார், அங்க இருக்கும் போதே அமெரிக்காவில் இருப்பார், அமெரிக்கா இருக்கும்போது லண்டன்ல இருப்பார். அப்ப அமெரிக்கால டைம் வேற, நமக்கு டைம் வேற, அவனுக்கு டைம் வேற. ஆனா அவருக்கு கிடையாது, ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அவர். ஸ்பேஸ், ஆகாசம் இருக்கு, ஆகாசம் எல்லா இடத்துலையும் எப்பவும் சாட்சி மாத்திரமா உட்கார்ந்து இருக்கு. அதுக்கு வடிவம் உண்டா? கிடையாது. டைம் உண்டா? கிடையாது. அதுக்கு ஏதாவது லிமிடேஷன் இருக்கா? இல்ல. எதுவும் இல்லாதது ஆகாசம். இப்போ உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் லிமிடேஷன் இருக்கு, இடம், காலம், வகைன்னு. there are so many limitations. இந்த எல்லைகள் எல்லாம் இல்லாமல் இருப்பது எதுவோ அது விழுத்துணை. அதான் அதுக்கு இலக்கணம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்றேனே. இதை முன்னெல்லாம் மயிலாப்பூர்லேயே ரொம்ப நிலைமை மோசமாக இருக்கும். அப்படின்னா தெருவுலேயே இப்போ கரண்ட் இருக்காது, இப்போவும் அப்படித்தான் சில சமயத்தில். அப்போ தெருவில் ஸ்ட்ரீட் லைட் இருக்காது, கார்பரேஷன் விளக்கு எரியாது. ஏன்? கார்பரேஷனே கிடையாது.
அப்புறம் எப்படி கார்பரேஷன் விளக்கு எரியும்? எரியாது. தெருவில் எருமாடெல்லாம் நிறைய இருக்கும். அப்போ எனக்கு வந்து 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பித்த காலம். எங்கேயானு பேசிட்டு ராத்திரி பஸ்ஸை பிடிச்சி மயிலாப்பூர் டேங்க்கில் போய் இறங்கி அங்கேருந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னா தெருக்குள்ளே போகவே கஷ்டமாக இருக்கும். ஒரே எருமாடாக இருக்கும், தெரு முழுக்க ஒரே எருமாடாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் இருந்ததால் தான் எங்களுக்கு வாடகைக்கே விட்டாங்க. எவ்வளவோ எருமாடுங்க இருக்கு, நீங்களே இருங்களேன்ட்டான். அந்த மயிலாப்பூர் தெருவில் போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். நான் எப்போவுமே என்னுடைய அப்போல்லாம் பெரிய பேக் எடுத்துன்னு வருவேன் கையில். அந்த பேக்கில் ஒரு பெரிய டார்ச் லைட் இருக்கும். ஏன்னா தெருவில் லைட் இருக்காது. நைட் அந்த டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டே நடந்து போனேன்னா தெருவில் எருமை படுத்திருக்கும். இன்னும் சில சமயத்தில் எருமைக்கு எஜமானே படுத்திருப்பான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், எருமை கொஞ்சம் டீசெண்டாக படுத்திருக்கும். இவனுக்கு அந்த டீசென்சியும் கிடையாது. குடிச்சுப்படி தெருவில் கிடப்பான். பெரிய கஷ்டம். விதிச்சுட்டோம் ஏதாவது நடந்து போச்சு பெரிய பிரச்சனையாக போயிடும். அதனால நம்ம அந்த டார்ச் லைட் இல்லாமல் போகவே முடியாது அந்த வழியாக போகிற போது. இப்போ பாருங்க, ராத்திரி 12 மணி, நான் 10:11 மணிக்கு போய் பேசி முடிச்சுட்டு எங்கெங்க வில்லிவாக்கம் எங்கெங்க இருந்தோ பஸ்ஸை பிடிச்சி மயிலாப்பூர் டேங்க்ல வந்து 11 மணிக்கு இறங்கி அப்புறமா வீட்டுக்கு போனோம். 11:30 மணி ஆகிடும் நைட். அப்போ டார்ச் லைட் இல்லாமல் போகவே முடியாது நைட்டில். அந்த டார்ச் லைட் இரவு நேரத்தில் துணை. நான் ஒரு கேட்கட்டுமா? பகல் மணி 12, நான் டார்ச் அடிச்சுன்னு போனேன் என்ன ஆகும்? நல்ல வெயில் இருக்கு, நான் டார்ச் எப்படி அடிச்சுன்னு போனேன். இப்போ நான் வேண்டாம் இந்த விஷயத்துக்கு போய் என்னையும் சொல்லணும், பைத்தியக்கார வேலை, அதை போய் என்ன சொல்லிக்குவாங்க. யாராவது ஒருத்தர் பகல் 12 மணி டார்ச் லைட் எப்படி அடிச்சுன்னு போறார். ஓய் என்ன டார்ச் அடிச்சுன்னு போறீர் பகல் 12 மணிக்குனா? என் செல்லு என் டார்ச், நான் அடிக்கிற நீர் என்ன கேட்கறது. உடனே பக்கத்தில் சொல்ற, அவர் நல்லா தான் இருந்தார், இந்த சுகி சிவன் சொற்பொழிவுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இப்படிலாம் ஆகிட்டார், அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு. 12 மணிக்கு அவர் பாட்டுக்கு டார்ச் எப்படி அடிச்சுன்னு போனா யாராவது ஒத்துக்குமா? இப்ப டார்ச் என்பது துணை, ஆனா அதுக்கு ஒரு காலம் இருக்கு. என்னன்னா இரவு என்ற காலத்தில் துணை, பகலில் அல்ல. பகல்ல இருட்டா இருக்கலாம் துணையா இருக்கலாம். அப்ப இருட்டு வந்துடுச்சுன்னு அர்த்தம் அந்த இடத்துக்குள்ள. பகல்ல வெளிச்சம் இருக்கிறது துணை இல்லை, இரவில் துணை, முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு கால எல்லை இருக்கு. இன்னொன்னு பாருங்க, என்னன்னா இடம் என்பது மாதிரி காலம்ங்கிற மாதிரி இடம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு இடத்துல துணையா இருக்கிறது இன்னொரு இடத்துல துணையா இருக்காது. எப்படி? கோயிலுக்கு வரோம், வாசல் வரைக்கும் செருப்பு போட்டு கொண்டு வரோம், வாசல்ல செருப்பை விட்டுட்டு உள்ள வரும். அது வரையில நமக்கு செருப்பு துணை. இங்க செருப்பு துணையா உள்ள? இது ஒரு சின்ன கோயில், உள்ள வந்தா கூட வாசல்ல செருப்பை விட்டா கூட அதை கவனமா பார்த்துக்கலாம், இங்கே இருக்கா அப்படின்னு. பெரிய கோயில் அது முடியாது. அதை விட்டுட்டு வந்துட்டோம்னா போற போது இருந்தா நமக்கு புண்ணியம்னு அர்த்தம். இப்ப டோக்கன் போட்டு ஒரு ஆளெல்லாம் இருந்துட்டா சிக்கல் இல்லை. அதெல்லாம் இல்லாத கோயிலும் எத்தனையோ இருக்கு. பழைய கோயில், புராதனமான கோயிலா இருக்கும், வாசல்ல ஒன்றும் ஆள் இருக்காது, அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கா, நம்ம விட்டுட்டு தான் வரணும். நம்ம அதுக்கு நிறைய டெக்னிக்லாம் வச்சிருக்கோம். வலது பக்கமா ஒரு செருப்பை விடு, இடது பக்கமா ஒரு செருப்பை விடுன்னா இதெல்லாம் எடுக்கிறவனு கண்டுபிடிச்சிட்டான்ல, அவனுக்கு இதே அறிவு இருக்குல்ல. அவன் முதல்ல வலது பக்கம் ஒன்று எடுத்துக்கிறான், அப்புறம் இடத்த கொண்டு போய் கரெக்டாக ஜோடி எடுத்துன்னு போயிடுறான், அவன் பாட்டுக்கு பேசாமல் போயிடுறான். ஆனால் நம்மளால் சொல்லிவிடுறோம் அது இப்படி விடணும் அப்படி விடணும்னு. ரைட்டு. இப்போ நீங்கள் கோயிலுக்கு வரும்போது செருப்பு துணையாக இருந்தது ஒரு எல்லை வரைக்கும் தானே. நான் இப்போ இன்னொன்று சொல்ல போகிறேன், என்னன்னா ஒரு எல்லை வரையில் துணையாக இருந்தது அப்புறம் தொல்லையாக வேற மாறி போச்சு. என்னன்னா அதை விட்டுட்டு பல பேர் சாமி கும்பிட வந்தா மனசே நிம்மதியாக இருக்கா தெரியுமா உங்களுக்கு? என்னன்னா வாசலில் செருப்பு இருக்குமா இல்லையான்னு தெரியலையே, வாசலில் செருப்பு இருக்குமா இல்லையா, இதுக்கு கும்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நான் போகிற வரைக்கும் செருப்பு பத்திரமா இருக்கணும், போகிற வரைக்கும் செருப்பு செருப்போட வீட்டில் உட்காந்துக்கலாம், இதுக்கு இது கும்பிடணும், அதை விட்டுட்டு வந்து நான் போகிற வரைக்கும் அது பத்திரமா இருந்தால் பரவாயில்லையே அப்படி. இதுக்கு சில பேர் இருக்கா ஒரு டெக்னிக். என்னன்னா இந்த மஞ்சள் கலர்ல ஒரு துணி பை கொண்டு வருவா சில பேர் பார்த்துருக்கேன். செருப்பை உள்ள போட்டு உள்ளேயே போட்டு நேராக வந்து சுவாமி கும்பிடுறப்போ அதையும் சேர்த்தே கும்பிடுவாங்க. தன்னுடைய திருவடிகளை தானே தொழுகிற பரதாழ்வார், தனது பாதுகைகளை அவரால் ராமன் பாதுகையை தொழுதார். இவர் ஒரு வித்தியாசமான பரதர், அவர் திருவடி அவரே தொழுறார் பாருங்க, அவ்வளவு பரமபக்தி. இப்போ உங்களுக்கு ஒரு இடம் வரையில துணையா இருந்த செருப்பு ஒரு இடையில தொல்லையா போச்சு, அதான் சிக்கல். இடம் அப்படின்னு ஒரு லிமிட்டேஷன், அதுக்கு முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல கூட்டின்னு வர முடியாது, உள்ள கூட்டின்னு வர முடியாது. ரைட். இப்போ முதல்ல என்ன சொன்னேன்? காலம். அடுத்தது இடம். மூணாவது என்னன்னா வகை. ஒரு வகையில் துணையாக இருப்பது இன்னொரு வகையில் இருக்க முடியாது. ஒரு டைப் உதவியா இருக்கும், ஒரு வகையா, இன்னொரு வகையா இருக்காது. இப்போ நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிளே கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வெளியில போயிட்டு நாம வந்து ஒரு பெரிய காஞ்சிபுரத்துக்கு நடுவில் இந்த வயலுக்கு மத்தியிலலாம் கோயில் இருக்கு. சில கோயில் அப்படியே பார்க்கணும். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே வயலா இருக்கும், நடுவில் ஒரு கோயில் இருக்கும். அது இந்த நாடி ஜோசியம் பார்த்தா அந்த மாதிரி கோயிலை எழுதி கொடுத்துருவான் நமக்கு. அங்க இருக்கிற அந்த சிவபெருமானுக்கு எருக்கம்பூவால் 3 மாலையும்
2 ஆரஞ்சு பழத்தால் 2 நெய்வேத்தியம். அது அவனுக்கு உறவுக்காரங்க இருக்கான், அது ஒரு பெரிய கடை. அவன் கரெக்டா அந்த கோயிலில் போய் தான் எல்லாம் செய்யணும் அப்படின்ட்டான். நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நாடி ஜோசியம் சொல்லிட்டான், நம்பிக்கிட்டு அந்த கோயிலுக்கு போ. அங்க என்ன சிக்கல்னு கேட்டா, இப்போ பாருங்க, நல்ல அது நேரம் எழுதிடுவான். உங்களுக்கு 11:47 அந்த கோயிலுக்கு போங்க அப்படிம்பான். அதெல்லாம் வேற எழுதிடுவான். ஏன்னா அப்பதான் அவர் டியூட்டியில் இருப்பார். 11:47 நீங்க உள்ள போய் எல்லாம் செய்யுங்கோ அப்படின்றான். நாம அந்த கோயிலுக்குள்ள போய் 11:47 எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெயில்ல 12 மணிக்கு கபகபான்னு வெளியில வந்து, இந்த நல்ல வேகாத வெயில்ல அந்த வயல் ஒரு வரப்பு இருக்கும், அந்த வரப்பு வழியா கொடுத்து ஓடி வெளியில வருவோம். காலில் வந்து செருப்பு போட்டு இருப்போம். நம்ம மெட்ராஸ்ல இருந்து போறோம், செருப்பு போடாம எங்கேயும் போக மாட்டோம். கிராமத்து ஆட்கள் போவோம், நாம போக மாட்டோம். காலில் செருப்பு இருக்கும், ஆனா நல்ல உச்சி வெயில் மண்டைய பழக்கம், கொதிக்கும். அப்படியே கால் ஒன்றும் சுடாது. நீங்க செருப்பை கயட்டினாலும் வரப்புல எல்லாம் புல்லு இருக்கும், நடந்து விடலாம். ஆனா இப்ப காலில் அனாவசியமா செருப்பு உட்காந்துருக்கு, சுடல, ஆனா தலை கொதிக்குது. இப்ப என்ன கொதிச்சாலும் செருப்பு காலுக்கு தான் துணைய ஒழிய அதை இடம் மாற்ற முடியுமோ? பா இப்ப காலில் ஒன்றும் தேவையில்லைப்பா, தலை தான் கொதிக்குதுன்னு அதை கழட்டி யாராலும் தலைக்கு புடிச்சுன்னு வர முடியுமா? முடியவே முடியாது. அது வந்து ஒரு வகையில் துணையா இருக்குமே ஒழிய இன்னொரு வகையில் இருக்காது. அப்போ ஒரு காலத்தில் துணையா இருப்பது இன்னொரு காலத்தில் இல்லை, ஒரு இடத்தில் துணையா இருப்பது இன்னொரு இடத்தில் இல்லை, ஒரு வகையில் துணையா இருப்பது இன்னொரு வகையில் இல்லை. இடம், காலம், வகை என்கிற லிமிட்டேஷன் ஒவ்வொரு துணைக்கும் இருக்கு. கடவுளுக்கு அப்படியா? ஒரு இடத்துலதான் அவர் காப்பாற்றுவார், வேற இடத்துல காப்பாற்ற மாட்டான்னு சொல்ல முடியுமா? பிளேன்ல போறப்போ திடீர்னு வேண்டோம், கடவுள் காப்பாத்துறார். ஒரு இடம் இல்லை, எல்லா இடத்துலயும் தான் வர்றாரு. அமெரிக்கால போறோம், திடீர்னு ஒரு தப்பு நடந்த போது யோ பா அப்படின்னு வேண்டோம், கடவுள் காப்பாத்துறார். அவரை நான் எப்படிப்பா அமெரிக்கா வர்றது, எனக்கு பாஸ்போர்ட் இல்லை, விசா இல்லைன்னு கவலைப்பட்டாரு. அப்ப எந்த இடத்திலும் இறைவன் நமக்கு துணையாக இருக்கிறார், இது ஒரு விஷயம். எல்லா இடத்திலும் கடவுள் நமக்கு துணையாக இருக்கிறார். புரிஞ்சு போச்சா? அடுத்தது என்னன்னா, எல்லா காலத்திலும் இருக்கிறார். நீங்க ராத்திரி 1 மணிக்கு எழுந்துச்சு, அப்பா என்னை காப்பாத்துறா அப்படின்னா, சாரி டியூட்டி டைம் முடிஞ்சு போச்சு, நான் 10 to 5 தான் என் டியூட்டி, அதுக்கப்புறம் எனக்கு டியூட்டி இல்லைன்னு எந்த சுவாமியா சொன்னதா உண்டா? அப்படி டாக்டர் சொன்னது உண்டு, நர்ஸு சொன்னது உண்டு, யாரோ சொன்னது உண்டு. கடவுள் சொன்னது உண்டா? எனக்கு டியூட்டி டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன டாக்டர் கடவுள் உண்டா? இல்ல. எல்லா காலத்திலும் காப்பாற்று. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, எல்லா வகையிலும் அவர் எந்த வகையில வந்து காப்பாற்றுவார்னு தெரியாது. அவர் எப்படி வருவார்னு யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. என்ன மாதிரி வருவார், எப்படி உங்களை காப்பாற்றுவார் யாருக்கு தெரியும்? நான் வெற்றி நிச்சயம் கேசட் வந்திருக்கு, 2வது கேசட்ல ஒரு கதை சொன்னேன். ஒருத்தன் கடவுள் பக்தி உடையவன் தான், ஆத்துல வெள்ளம் வந்துருச்சு, அவன் நின்றுட்டு இருக்கான், வெள்ளம் உள்ள வந்துடுச்சு. வெள்ளம் உள்ள வந்த உடனே அந்த ஊருக்குள்ள வருது, உடச்சிக்கிட்டு வருது. அப்போ ஒருத்தர் கார் கொண்டு வந்தார். ஊருக்குள்ள வெள்ளம் வரப்போகுதுப்பா, இந்த ஊர்ல இருந்து ஆபத்து, கார்ல ஏறு, அடுத்த ஊருக்கு போயிடலாம், தப்பிச்சு போயிடலாம் வா அப்படின்னு. இல்ல கடவுள் வந்து என்ன காப்பாத்துவாருன்னா, கார் போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வெள்ளம் அது பாட்டுக்கு வர ஆரம்பிச்சது. அப்போ ஒருத்தன் படகுலயே வந்தான் இந்த வெள்ளத்துல. வெள்ளம் இன்னும் ஜாஸ்தியா வரப்போது, ஆனா உடச்சுக்கிட்டு உள்ளக்குள்ள வருது, நீ படகுல ஏறிக்கோ, படகு வழியா போய் தப்பிச்சு போயிடலாம் வாழாம்னா. கடவுள் வந்து என்ன காப்பாத்துவார், நீ என்ன காப்பாத்துறதுக்குன்னா ஒண்ணும் பண்ண முடியல. இவன் வீட்டு கூரை மேல ஏறி உட்காந்துக்கிட்டாங்க, ஏன்னா வெள்ளம் உள்ள வந்துடுச்சு. ஹெலிகாப்டர் கொண்டு வந்தான், ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு ஏணியை கீழே போட்டான், புடிச்சிட்டு மேல வாடான்னா. கடவுள் வந்து என்ன காப்பாத்துவார், நீ என்ன காப்பாத்துறதுன்னா. 3 பேரும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் வெள்ளம் ஒரே அடியா கொண்டே போயிடுச்சு. இவன் இறந்து மேல போனா, பக்தன் தானே, கடவுள் காட்சி கொடுத்தார். அப்ப அவனுக்கு சொர்க்கம் போட்டிருக்கா, சொர்க்கத்துக்கு போ. அவன் சொன்னா அதெல்லாம் அப்புறம், நீ ஏன் வந்து என்ன காப்பாத்தல, நீ காப்பாத்தியோ நான் உட்கார்ந்து இருந்தேனே, நீ ஏன் என்னை வந்து காப்பாத்தல? கடவுள் சொன்னார், நான் ஒரு தடவை கார் எடுத்துன்னு வந்தேன், நீ தான் ஏற மாட்டேன்ட்டு. ஒரு தடவை போட்டை எடுத்துட்டு வந்தேன், நீ தான் ஏற மாட்டேன்னு. நான் ஹெலிகாப்டரே கொண்டு வந்த போது நீ வரமாட்டேன்னு, அப்புறம் நான் எப்படி காப்பாத்துறது? அப்படி என்னன்னா, கடவுள் தான் காப்பாத்துறார், ஆனா எப்படி காப்பாத்துவார்னு தெரியாது, யாரா வருவார்னு தெரியாது, எந்த ரூபத்துல வருவார்னு தெரியாது. நல்ல ஒரு நினைவு இருக்கு. ஆரம்பத்தில் நான் வந்து இங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏறி கருமாரியம்மன் கோயிலுக்கு போவோம். ஞாயிற்றுக்கிழமை போய் கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிடுவோம். இன்னும் காலேஜ் படிக்கிற காலத்துல ஞாயிற்றுக்கிழமை கருமாரியம்மன் கோயில் போவோம். நான் ஒன்றும் பஸ்ல உட்காந்துருக்கிறேன். அப்ப அந்த கவர்மெண்ட் பஸ் போகும், பிரைவேட் பஸ் போகும், முதல்ல எதுங்கிறது தெரியாது, சொல்லவும் மாட்டாங்க. நான் ஒரு கவர்மெண்ட் பஸ்ல உட்காந்துருந்தேன். யூ ஒன்ட் பிலீவ், ஒரு பைத்தியம் ஒண்ணு தலைகள்ல அசிங்கமா ஒரு மாதிரி எல்லாம் அழுக்கு துணியோட ஒரு பைத்தியம் ஒண்ணு கபக்குன்னு அந்த பஸ்ல ஏறி எல்லாரையும் விட்டு கொடுத்து, அண்ணா வா, அந்த பஸ் தான் முதல்ல போகுது, அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு எப்படி இருக்கும்? நம்மளே பேச்சாளனையே பல பேர் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறா. எப்படி அது அரை பைத்தியம் முடியல இருக்காங்க. இதுல வேற அது முழு பைத்தியம் நம்மள வந்து கூப்பிடுறது. கரெக்டா பார்த்து அத்தனை பேரையும் விட்டுட்டு, இதுதான் நம்ம இனம் அப்படிங்கிற மாதிரி வந்து, அண்ணா வா, அந்த பஸ் தான் முதல்ல போகுது, இந்த பஸ் போவாது, அந்த பஸ் தான் முதல்ல போகுது, அதுக்கு வா அப்படி. நான் போகல, நான் பேசாம உட்காந்துருந்தேன். தொட்டு கூப்பிட ஆரம்பிச்சது. உங்களுக்கு எப்படி இருக்கும்?
அண்ணா அந்த பஸ் தான் முதல்ல போகுது அப்படி. இது தொட்டவங்க ஒரு அருவருப்பு இருக்கும் இல்லையா? எல்லாரும் நம்மள ஒரு அந்த பஸ்ல எல்லாரையும் விட்டுடுச்சு, நம்மளை மட்டும் கூப்பிடுது. இது என்ன பெரிய வம்பா போய் இறங்கிட்டு இந்த இறங்குற வரைக்கும் அது விடுறதா இல்லை. தப்புக்கு நான் இறங்கி விட்டது, வம்பே வேண்டாம் அப்படி இறங்கி பேசாம நின்னேன். அதுக்கு அந்த பஸ்ல ஏறல, நின்றுகிட்டேன் நான் பாட்டுக்கு. இந்த பைத்தியம் எங்கேயோ போயிடுத்து. இந்த நான் கவர்மெண்ட் பஸ் இருக்கு பாருங்க, அதான் முதல்ல புறப்பட்டு தானே. பட் நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இறங்கி நின்றுட்டு இருக்கேன். பஸ் புறப்பட்டு போயிடுச்சு. உடனே இந்த பிரைவேட் பஸ்ல ஏறி உட்காந்துக்கிட்டேன் நான் பாட்டுக்கு. சரி, தலையெழுத்து நமக்கு நீங்க பைத்தியத்தால் அவமானம், காலம்பரம் முடிஞ்சு போச்சு. பட் பூந்தமல்லி தாண்டி அந்த இது கொஞ்சம் தொலைவு இருக்கும். அப்படி போற போது பார்த்தா கரெக்டா நான் உட்கார்ந்து இருந்த அந்த பஸ் புளிய மரத்துல மோதி நிக்குது.